அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு கால்நடை அபிவிருத்தி முகமை சார்பாக கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, பன்றிப்பண்ணை போன்ற கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு மானியம் வழங்கப்படுகின்றது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை சார்பாக கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு மானியம் வழங்கப்பட இருக்கின்றது. அதை குறித்து தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம முதல்ல பார்ப்போம். அரசு மானியத்தில் கால்நடை பண்ணை அமைத்திட தொழில் முனைவோருக்கு அழைப்பு. தமிழ்நாட்டில் கால்நடைகளின் எண்ணிக்கையினை உயர்த்திடவும் தொழில் முனைவோர்களை உருவாக்கிடவும் புதிய கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு 2021-2022 நிதியாண்டில் இருந்து அரசு நிதி உதவி வழங்கி தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து வருகின்றது. புதிய கோழி பண்ணைகள், செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு பண்ணைகள், பன்றி பண்ணைகள் உருவாக்குவதன் வழி மாநிலத்தின் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி அதிகரிப்பது மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க இலக்காக கொண்டு திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றது. இத்திட்டத்தின் கீழ் தீவனம், தீவன பயிர் சேமிப்பு, தீவன விதைகள் உற்பத்தி, கோழி வளர்ப்பு, செம்மறியாடு வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு மற்றும் பன்றி வளர்ப்பு பண்ணைகள் அமைத்து தொழில் முனைவோரை உருவாக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சு பொரிப்பகம் அமைக்க ரூபாய் 25 லட்சம் வரையும், செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு பண்ணை அமைக்க ரூபாய் 10 லட்சம் முதல் 50 லட்சம் வரையும், பன்றி வளர்ப்பு பண்ணை அமைக்க ரூபாய் 15 லட்சம் முதல் 30 லட்சம் வரையும், வைக்கோல், ஊறுகாய்ப்புல், மொத்த கலப்பு உணவு, தீவன தொகுதி மற்றும் தீவன சேமிப்பு வசதிகள் பண்ணையம் அமைத்திட தொழில் முனைவோருக்கு மானியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் தனிநபர், சுய உதவி குழுக்கள், விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு, விவசாய கூட்டுறவுகள், கூட்டுறவு பொறுப்பு சங்கங்கள் என 8 நிறுவனங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார்கள். இத்திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர்கள் www.nlm.udayamitra.in என்கிற இணையதளம் வழியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இத்திட்டம் தொடர்பான முழுமையான தகவல்களை www.tnlda.gn.gov.in என்கிற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவையான விரிவான திட்ட அறிக்கையினை விண்ணப்பதாரர்கள் www.tnlda.gn.gov.in என்கிற இணையதளத்தில் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ள மென்பொருள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்கள் அறிய அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை மருத்துவர்கள், மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்கள், அருகில் உள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமை சென்னை அலுவலர்களை தொடர்பு கொள்ளவும். இவ்வாறு அரசு செயலாளர், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம், மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை செயலாளர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே கால்நடை வளர்ப்பில் ஈடுபாடு உள்ளவர்கள் கோழிப்பண்ணை, பன்றி பண்ணை, செம்மறி ஆட்டு பண்ணை, வெள்ளாட்டு பண்ணைகள் அமைத்திட மானியம் பெறுவதற்காக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.nlm.udayamitra.in இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் இந்திய அரசின் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டயரிங் இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் கால்நடை வளர்ப்பு பண்ணைகள் அமைப்பதற்காக நாம் விண்ணப்பிக்க வேண்டும். நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு பெயர் வைத்துள்ளது. இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கு முன்னாடியே தமிழக அரசின் லைவ் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அதாவது தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை, தமிழ்நாடு அரசு, இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் www.tnlda.tn.gov.in தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை, தமிழ்நாடு அரசின் இணையதளம். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இதுல இந்த திட்டம் பற்றிய முழு விவரங்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும். நிகழ்வுகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல NLM EDP விரிவான திட்ட அறிக்கை மென்பொருள், அப்புறமா தேசிய கால்நடை இயக்ககத்தின் கீழ் கால்நடை காப்பீடு திட்டத்திற்கான பிரீமியம் விகிதங்கள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த விவரங்களை நீங்க தெளிவா பார்த்து புரிந்து கொள்ளலாம். PDF ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஃபைல்ல நீங்க ஒரு வாட்டி தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இந்த கால்நடை வளர்ப்பு பற்றிய முழு விவரங்களுமே இந்த வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. தேவையானவர்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிப்பதற்காக இந்த நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன் திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணா இதுல வியூ டேஷ்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அப்ளை பண்றதுக்காக அப்ளை ஹியர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த டேப்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். லைவ் ஸ்டாக் மிஷன், நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன், வெல்கம் டு NLM, அதாவது நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன். செலக்ட் ரோல் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல லாகின் அஸ் தொழில் முனைவோர். பண்ணை அமைப்பதற்காக லாகின் அஸ் தொழில் முனைவோர் இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக மொபைல் நம்பர் என்டர் பண்ண வேண்டும். உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஐ அம் நாட் அ ரோபோட் இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி ரிக்வெஸ்ட் OTP கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணி அதன் பிறகு உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். அதுல நீங்க இந்த
கால்நடை பண்ணை அமைப்பதற்காக விண்ணப்பிப்பதற்கு அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். அதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து உங்க அப்ளிகேஷன் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு தொடர்பு கொண்டு தகவல்கள் எல்லாமே தெரிவிக்கப்படும். ஆகவே தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமையின் மூலமாக கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு விருப்பமுள்ள நபர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.